யாருங்க என்னவை துவாரபாலர்களே நான் தான் ஜாமி. அனுதினமும் படியளந்து நான் அரண்மனை திரும்புகின்ற வேளையில ராஜ கொலுபீடத்திலிருந்து என்னுடைய தேவியாகப்பட்ட பார்வதா வந்து என்னுடைய பாதத்திற்கு வழக்கம் தராமல் பாத பூஜை செய்வது வழக்கம். அதனால அரண்மனைக்கு வெளியில் இருந்து தேவி பார்வதா என்று கால் கடுக்க பாட்டக்கன் பூத்தார் போல் பார்த்துட்டு இருக்கிறேன். என்ன வந்து என் பாதத்திற்கு பாத பூஜை செய்யவில்லை. பொண்டாட்டி கூப்பிடலாமா? என்ன நம்ம பொண்டாட்டியா? நம்ம பொண்டாட்டி என்னடா காட்டதான் பங்கு கேட்பாங்க, பொண்டாட்டியில பங்கு கேட்கிறியடா? அப்படி கேட்டு என்னையா உன் பொண்டாட்டி கூப்பிட அப்படின்னு வந்து எனக்கு சகலையாகி போயிட்ட மண்டா. டேய் தேவி பார்வதா, தேவி சுவாமி நாதா பார்வதா சுவாமி படிகளுக்கு சென்று வருகின்ற வேலையில தவறாத ஒரு வேலை செய்வாயே, என்ன வேலைன்னு மறந்து விட்டாயா? சுவாமி படியளக்க சென்ற கணவர் அரண்மனை திரும்பிய பிறகு வந்த கணவர் பாதத்தை பணிவது என்னுடைய வேலைதான். அதுல என்ன சந்தேகம்? எனக்கு பாதத்தை பணிந்தாயா? என்னுடைய பாதாரம் இந்த கமலத்திற்கு பூஜை செய்தாயா? மன்னா பகல் வேலையிலே உனக்கு உறக்கம் கேட்கிறதா? எனக்கு உறக்கமா உங்களுக்கு பைத்தியம் பிடித்ததா? படியலுக்கு சென்று விட்டு கனம் பொழுதில் தான் திரும்பி வருகிறேன். எனக்கு பைத்தியமா உனக்கு என்னன்னு கேக்குற? சுவாமி பூஜை செஞ்சையா? சிம்மாசனத்தில் அமர்ந்தீங்க, வந்த கணவர் ஆயாசமாக அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி முகத்தை பார்க்காமல் உங்களுடைய நிழலை பார்த்தேன். உங்களுக்கும் 5 சிரம் இருந்ததல்லவா? உங்களோட நிழலை பார்த்து உங்க பாதத்தை பணிந்து உங்களுக்கு பாலால உலகித்து பக்கமா சாதம் அடிக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியே உள்ளே சென்றேன். உள்ளே சென்ற என்னை பார்வதா அழைக்கிறீங்களே, உங்களுக்கு பைத்தியமா இல்ல எப்படி என்று கேட்டேன். எனக்கு பைத்தியம் பின்னென்ன? எனக்கு பின்னென்ன பைத்தியம் என்று கேட்கிறேன். பாதம் பணிஞ்சேன். தேவி சுவாமி இப்ப நான் எங்க நிக்கிறேன்? அரண்மனைக்கு வெளியே நிக்கிறேன். ராஜகுலபீடத்திற்கு கால் எடுத்து வைத்த உடனே எனக்கு பாத பூஜை செய்வேன். இன்னும் நான் உள்ள கால் எடுத்து வைக்கவில்லை. எனக்கு பாத பூஜை செய்தியா? என் கால்களுக்கு பன்னீர் வைத்தாயா? பட்டாடையால் துடைத்தாயா? என்ன செஞ்சா? ஜவ்வாது புழுதி வாசனை எதுவுமே இல்ல. என் பாதத்தின் நறு மலர்களை கொண்டு நீ பூஜித்தாயா? சுவாமி உனக்குதான் மண்டை குழம்பி விட்டது. இதோ உங்களுக்கு இருப்பதோ 5 சிரம். ஆமா. பிறகு என்ன யார் இருக்கிறது 5 சிரம்? இந்த உலகத்துல யார் யாருக்கு 5 சிரம்னு கேக்குற? சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனுக்கு சிரங்கள் 5, இந்த கைலமலை ஆண்டு வரக்கூடிய கைலமலையோனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு சிரங்கள் 5. எப்படி என்றால் இப்படி படியளந்து சென்று வருகின்ற வேளையில நிழல் வடிவமாக 5 சிரம் தெரியுது உன்னுடைய கண்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் தெரியாது. அதனால அதை பார்த்து பாதத்தை பணிந்தேன் நான். அப்படியா? அப்ப உங்க பாதத்தை பணியவில்லை என்றால் வேற யாரு உங்க சிம்மாசனத்தில் அமர்ந்தது? அப்ப வந்து 5 சிரம் படைத்த வேற யாராக இருக்கும்? யாரு? அந்த பிரம்மனாதான் இருக்கணும். அப்படியா? உண்மைதான் சுவாமி. இதோ இனி அத்தி என்று மாறாமல் சக்தி என்று மாறாமல் நம் பாதத்தை பணிகள் என்று பாராமல் அந்த பிரம்மதேவன் எவ்வளவு ஒரு அலட்சியத்தோடு நீங்க அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்து பாதம் பணிவதையும் தவிர்க்காமல் நான் தான் அத்தை அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லாமல் வாய் பேசாமல் வாய் புஜித்து பாதத்தை பணிந்த பிறகு அவன் சென்றிருக்கிறான் என்ற தனக்கும் 5 சிரம் இருக்கக்கூடிய ஆணவம் அகந்தை கர்வம் அவனுக்கு. உண்மைதான் சுவாமி. இனி இந்த உலகத்திலே 5 சிரம் இருந்தால் உங்களுக்கு இருக்க வேண்டும், இல்லையா அவனுக்கு இருக்க வேண்டும். 5 சிரத்துல பிரம்மனோட ஒரு சிரத்தை அறுத்து வந்தால் என் மூஞ்சில முடிக்கிறோம், இல்லையா முகத்திலே முடிக்க கூடாது. கமலா படியடைந்து வரக்கூடிய ஈசன் வந்து அரண்மனை திரும்பி விட்டார் என்று ராஜ கொலுபீடத்தில் இருந்த பிரம்மதேவனை பாதம் பணிந்து விட்டால் என்னுடைய தேவி. சரி, அதற்கு என்னுடைய கடும் கோபம் கொண்ட பார்வதி என்ன சொன்னால் தெரியுமா? சுவாமி, இந்த உலகத்திலே 5 சிரம் படைத்த இருவர்கள் நீ ஒண்ணு பிரம்மா ஒண்ணு இருக்கிறீங்க. ஒண்ணு உனக்கு 5 சிரம் இருக்கணும், இல்லை என்றால் அந்த பிரம்மதேவனுக்கு 5 சிரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. சரி, நான் எதற்காக செய்யாத தப்புக்கு என் சிரத்தை நான் இருப்பதா? இது மிகப்பெரிய தவறு. அதனால தான தண்ட பேத குரோத தர்ம சிரம் என்று சொல்லக்கூடிய அந்த சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய பிரம்மதேவனுடைய தர்ம சிரத்தை நான் அறுக்க போகிறேன். அதனால நான் எங்க போகணும்? நல்ல பொறுமையை மென்னு குடிங்க, பல்ல மாட்டிக்கும். ஆமா, மென்னு குடிங்க. கடவை பல்லம் மாட்டிச்சுன்னா எப்படி புடுங்குவீங்க? பால்ட்டியா இருந்தா ஈஸியா தான் இருக்கும், சாயாங்கிறதுனால கடிசலா இருக்கும். அதனால மென்னு குடிக்கட்டும். உங்க உத்தரவு எங்களுக்கு பல்லுக்கு வர மாட்டேங்குது. எப்படி மென்னா பல்லுக்கு வர மாட்டேங்குது, மூக்குல ஊத்திக்க நேரா போயிடும். அதனால இப்ப நம்ம எங்க போகணும்?
என்ன கேட்டீங்க? இப்ப நம்ம எங்க போகணும்? நாம பொழைக்கிறதோட கொரோனா மருந்து கடைக்கு போயிடலாம். நீ என்ன கொரோனா மருந்து யோசனையிலே இருக்கிற? ஒரே பிளான். வாட்டர் கடைக்கு போலாம், பாதையோட பாதையை போட்டுக்கலாம். இல்ல இல்ல, முன்ன அங்க போயிட்டு தான் ரெண்டாவது வாட்டர் கடைக்கு போகணும். என்ன அடிக்கடி கொரோனா மருந்து வாட்டர் குடிச்சாதான் கொரோனா மருந்து குடிக்கிறது தெரிவிக்காது. ஏன்னு கேளுங்க, ஒரு டைம் கொரோனா மருந்து வாங்கிட்டு போனேன், வீட்டுல வச்சு அது கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. என்னாச்சு? அட ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப எங்க அம்மாளுக்கு எங்க அப்பனுக்கு நான் ஒரே பையனா பிறந்திருந்தேன். ஒரே பையன்? ஆமா. இப்பயும் ஒரே பையனா தான் இருக்கற? ஆமா. இல்லைங்க, அது ஒரு விஷயம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. சொன்னாதான் தெரியும். ஒரே பையன் தான் நான் பிறந்தது. செல்ல பிள்ளைய வளர்ந்துட்டு இருக்க? செல்ல பிள்ளைய வளர்ந்துட்டு இருந்தேன். ஒரு 5 வருஷமா 5-6 வருஷமா நீ செல்ல பிள்ளைய வளர்த்திருந்தாங்க. ஒரு தீனி வாங்கினாலும் எனக்கு, ஒரு காசு 10 ரூபா சம்பாதிச்சாலும் எனக்கு, இப்படியே இருந்தாங்க. 5-6 வருஷம் கழிச்சு எங்க அப்பா பண்டாத வேலையெல்லாம் பண்ணி எங்க அம்மாளுக்கு இன்னொரு பையனை கொடுத்துட்டான். ஆக மொத்தம் எனக்கு தம்பியா பிறந்துட்டானே. இது எப்படா நம்ம ஒத்துக்க முடியும்? இத்தனை வருஷமா நமக்கு செல்லமா நம்மள பாத்துட்டாங்களே. செல்லமாடியா? இல்ல, செல்லமால பாத்துருப்பாங்க, அப்புறம் பழனி மேல பாத்துக்குவாங்க. நீ பாரு, செல்லமா பாத்து இருந்தாங்களே, இப்ப பாசம் போற விட்டு போச்சு. எப்படா இந்த குடும்பத்துல நம்ம பொழைக்கிறது? தம்பி இருந்தா நம்ம மேல பாசம் வருமா? தம்பி கொண்டு போன்னு சொல்லி குஞ்சாண்டூர் போய் கொரோனா மருந்து வாங்கினுங்க. கொரோனா மருந்து வாங்கி தம்பிக்கு இப்படி வச்சா கண்டுபிடிச்சுக்குவாங்க. எங்க அம்மா ஏரி வேலைக்கு போவா. ஏரி வேலைக்கு போயிட்டு வந்து மாராபஜியில எங்க கிடக்குன்னு தெரியாம படுத்துட்டு இருப்பா. படுத்துட்டு இருக்குள்ள போட்டோமீட்டர் வாங்க, படுத்துட்டு இருக்குள்ள கொரோனா மருந்த சரி பூசி விடுந்து. ஏன்னா தம்பி பால் குடிச்சானே செத்து போயிருவான்ல, அதனால தம்பி கொல்றதுக்கு உங்க அம்மா அப்படி பண்ணி இருக்கிறேன். சுத்தி பூசி விட்டு, ஏன்னா அவன் செத்தா தானே என் மேல பாசம் வரும் அப்படின்னு சொல்லி மாறு சுத்தியும் பூசி விட்டேன். சரி, நான் மாறு சுத்தியும் பூசி விட்டு ஏரி வரத்துல போய் உட்காந்துக்கிட்டுங்க. உட்காந்துக்கிட்டு எப்படினாலும் தம்பி செத்து போயிருவான். எப்படி அழுவா செத்து கேட்கும். அப்ப செத்தனா 2 சுட்டு கண்டு பண்ணி விட்டுட்டு பேசாத உட்காந்துக்கலாம், பாசம் நம்ம மேல திரும்பிக்கும். இருக்கிறது ஒரு பையன், இவனை நாச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என் மேல பாசம் சொல்லி போய் உட்காந்து இருந்தா சரியா நைட்டு 11 மணி அழுவ செத்து கேக்குத. ஐயோ போயிட்டியே கண்ணு என் சாமி கத்துனாங்க. வா தம்பி செத்து போயிட்டான் அப்படி நாமளுமே 2 சுட்டு கண்ணு தண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறேன். என் தம்பி தான் அப்படி உட்காந்து போடக்கன்னு முழிக்கிறானே. என்னாச்சு? என் தம்பி சாவலிங்க. அப்புறம் எதுக்கு அழுவ செத்தோம்? சாமி என் தம்பி சாவல, எங்க அப்பன் செத்து போயிட்டான். உங்க பால் ஆறு குடிச்சிருப்பா. நைட்டு கண்டாலுமே 11 மணி போய் எங்க அப்பா எங்க அம்மாட பால் குடிச்சிக்கிறான். தம்பி கொள்றதாக அப்பனை கொண்டு விட்டேன். அதனால அந்த கதை அப்படி. நீ யாரையும் கொண்டு போடாத, தயவு செஞ்சு சொல்றேன். வாங்க பேஜாம கொரோனா மருந்து கடை வேணாம், எந்த கடை வேணாம். நீ ராமரெட்டி பிடிப்பா, நான் மேட்ரு போறேன். அப்படியா? சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு 2 பேரும். சரி கமலா, அந்த பிரம்மனுடைய சிரமம் இருக்கிறதுக்கு நம்ம எங்க போகணும்? நேரா சத்தியலோகம் போகணும். அந்த சத்தியலோகம் தன்னை தேடி இந்த தெருக்கூத்து நாடகத்தை உலகமெங்கும் டெலிகாஸ்ட் செய்யக்கூடிய நமது அருமை அண்ணா அக்னி புயல் யூடியூப் சேனல். ஆமா, ஏன்னா நம்மள மாதிரி தெருக்கூத்து கலைஞர்களை இந்த உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்துறாங்க. லைவ்லயும் போகுது, இந்த யூடியூப் வழியாக வந்து எல்லாமே பார்த்து மகிழ்றாங்க. அதனால அன்னாரது குடும்பம் நோய் நொடி இல்லாம இன்று போல் என்று சுபச்சீவியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் அல்ல பெரிய டீச்சர் மனமாற வேண்டி விரும்பி பிரார்த்திக்கிறேன் கலைக்குழுவின் சார்பாக. இந்த கையில மலைக்கு வந்தது முதல் தப்பு. இரண்டாவது தவறு என்ன தெரியுமா? என்னோட ஜோரக பாலர்கள் கிட்ட
அனுமதி பெறாமல் உள்ள வந்தது இரண்டாவது தப்பு. இந்த பரமக்கடவுள் அமரக்கூடிய சிம்மாசனத்தில் அமர்ந்தது மூன்றாவது தவறு. உன் அத்தை பாத பூஜை செய்யும் பொழுது தான் பிரம்மன் வந்திருக்கிறேன் என்று சொல்வது நாலாவது தவறு. ஐந்தாவது தவறு என்ன தெரியுமா? பாத பூஜை செய்யும் பொழுது ஏண்டா அடே பிரம்மதேவா கம்மோடு உட்கார்ந்துகிட்டு அந்த பாத பூஜை உனக்கு அவ்வளவு சுகமாக இருந்ததா? அறியாத புத்தியினால் நான் தெரியாமல் செய்து விட்டேன். இது அடியோரை மன்னிச்சுக்கங்க. அறியாத புத்தியினால் நான் தெரியாமல் செய்து விட்டேன். அறியாத புத்தியில நீ தெரியா செஞ்சிட்டியா? ஏண்டா அறியாத புத்தியில கைல மலையில இருந்து அந்த சண்டிலோகத்தை போறதை விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டியா? மாமா ஓய் தெரியாமல் செய்து விட்டேன். ஒரு தடவை மன்னிச்சுக்கங்க. இந்த குடிகாரன்னு சொல்றது ஒரே ஒரு வார்த்தை தான். அறியாத புத்தியில தெரியாத செஞ்ச குடிக்கிறவங்க எல்லாம் அடுத்த ஊர்ல போய் பூதுங்கடா பாக்கலாம். மாமா அவனுக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? இந்த மறைகின்ற பிரம்மதேவன் தெரியாமல் செய்து விட்டேன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒத்துக்கவே மாட்டேன். அம்மா செய்தது தவறேதான். குற்றத்தினுடைய குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அனுபவிக்க போறேன். அதாவது நான் செய்த தவறுக்கு தகுந்த குற்றம் என்றால் என்ன மாமா? அப்படியா? ஓட வேண்டாம், ஒழிய வேண்டாம். என்னோட 5 சிரத்துல என்னோட தர்ம சிரத்தை அறுக்கிறீங்க. அறுத்துக்காங்க. என்னோட தர்ம சிரமா இருந்தாலும் அறுத்துட்டு போயிட்டு போகுது. இந்த தர்ம சிரமா படுது அறுத்து இந்த பூமியில விழுந்தால் இந்த பூமியை இருபுறமாக பிளந்து விடும். என் வார்த்தை கேளுங்க. என்னோட தர்ம சிரத்தை அறுக்க வேணாம். எந்த வார்த்தையை சொன்னாலும் சரி, என்னுடைய கையை அடங்கக்கூடிய திரிசூலத்திற்கு உன்னுடைய தர்மசிரம் தான் எனக்கு. இந்த தர்மசிரமா படுது அறுந்து பூமியில் விழுந்தால் இந்த அருளண்ட மூலமெல்லாம் வீணாக போய்விடும். அதனால ஒருபோது அறுக்க வேணாம்.